Hi, good morning everyone. I am Dinesh Kumar. Today we shall learn about 12th maths exercise 2.4. Write the following in the rectangular form. First one, what is mean by rectangular form? The real part combination and imaginary part combination. So அதை follow பண்ணி convert பண்ணி காமிக்கிறது தான் rectangular form அப்படின்னு சொல்லுவோம். So rectangular form. So generally x plus I is the example of complex number. This is real part, this is imaginary part. So இதை split பண்ணி காமிக்கிறது தான் rectangular form. The first one, 5 plus 9i plus 2 minus 4i the whole bar. Exercise 2.4 first question. 5 plus 9i plus 2 minus 4i. So form a rectangular form அப்படி கொடுத்துருக்காங்க. Whole bar அப்படி கொடுத்துருக்காங்க. This is plus 5, this is plus 2. So just one plus 7, this is plus 9i minus 4i. Take a subtraction. So you have plus minus I அப்படின்னு கிடைக்கும் the whole bar. So what is mean by bar அப்படின்னு நமக்கு தெரியும். Just inverse எடுத்துக்க வேண்டியதான். So additive inverse, so plus term minus term மாறிடும். This is whole bar 7 plus 5i. அது நம்ம எப்படி எழுதலாம்னா 7 minus 5i. ஸோ ஹோல் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா மைனஸ் போட்டால் ஆப்போசிட்டில் எழுதி காமிக்கணும், விச் இஸ் ஃபெமிலியர் டேர்ம், நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் 10 minus 5i divided by 6 plus 2i. we know which one is rational form. ஸோ ரேஷ்னல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பாட்டமில் இர்ரேஷ்னல் ஃபார்மேட் இருந்ததுன்னா we took a மல்டிபிள் காஞ்சிகேட் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 6 plus 2i அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரைஸ் ஏ மல்டிபிள் காஞ்சிகேட். வாட் இஸ் மீன் பை மல்டிபிள் காஞ்சிகேட் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும், சிம்பிளை சேஞ்ச் பண்ணி காமிப்போம். ஸோ வாட் இஸ் த டினாமினேட்டர் 6 plus 2i, அதோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணி காமிக்கும் போது 6 minus 2i divided by 6 minus. ஸோ சேஞ்ச் பண்ண டேர்மாக அகைன் எழுதி காமிக்கணும். ஸோ ஹியர் 6 plus 2i டினாமினேட்டர் தான் மாற்றணும், அதை சேஞ்ச் பண்ணால் 6 minus 2i அகைன் 6 minus 2i அப்படின்ட்டு போடணும். ஸோ மல்டிபிள் இருக்கிறதுனால டைரக்ட் மல்டிபிள் எடுத்துக்கலாம். ஸோ பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஸோ 10 into 6 60. ஸோ 10 6 are 60. நெக்ஸ்ட்டு 10 2s are minus 20 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு 10 ஃபினிஷ் ஆனோடனே -5 க்ளோஸ் பண்ணுறோம். -5 into 6 minus 30i. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 2s are 10ன்னு வரும். I into I ஸ்கொயர் வேல்யூ -1 தெரியும். ஸோ -10. ஸோ just listen here, minus into minus plus we know very well, but I square வருதுனால I square always another one minus. so minus into minus plus அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். 10 minus 5i divided by 6 plus 2i into, just take a conjugate, 6 minus 2i divided by 6 minus 2i. so directா multiple எடுக்கும்போது 60 minus 2i minus 30i minus 10. so just look at the denominator. this is a plus b, this is a minus b. so write the a square minus b square. so look, 6 is the a, so a square minus 2i is the b square, so 2i the whole square அப்படின்னு எழுதுறோம். this is plus 60, this is minus 10. so we can write 60 minus 10 15 எழுதலாம். so here symbols are same, so add பண்ணால் minus 50i the whole divided by 6 square 36. here 2 square 4, I square இருக்கனால plus 4 அப்படின்னு ஆயிடுது. so 50 minus 50i, here 50 is common together. so 50 காமனாக இருக்குது. so 50 taken outside, வெளியில் எடுத்துட்டோம்னா 1 minus I அப்படின்ட்டு வரும். so next ஒன்று divided by 36 plus 4 40 அப்படின்னு எழுதும். we know 0 and 0 க்ளோஸ் பண்ணிட்டோன்னா remains 5 by 4 1 minus I. which one is very very familiar term, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பட் ரொம்ப லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாக ஃபான் பண்ணுறோம். ஸோ இதுவே இன்னும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் போகும்போது ரொம்ப லென்த்தாக காஞ்சிகேட் லென்த்தாக வந்துட்டு இருக்கும். ஸோ இர்ரேஷ்னல் ஃபார்மேட் வருது, காஞ்சிகேட் கிளைன் பண்ணுறோம். டேக் ஏ மல்டிப்ளிகேஷன், ஐட்டமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் -5i minus 2i, அகைன் வேணால் இங்கே ரஃபில் போடுறோம் பாருங்கள், -5i minus 2i. திஸ் இஸ் டேர்ம், இதை தான் மல்டிபிள் எடுக்கணும். we know minus into minus plus அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ 5 2s are 10, I into I ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஜென்ரலு. ஸோ 10 I ஸ்கொயர் வேல்யூ -1, ஸோ -10. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது +10 இருந்தது, லேட்டராக -10 மாறுது. அதை வந்து நம்ம டேரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், அண்ட் ஆல்சோ 11th ரொம்ப தரவாக படிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கணும். த தேர்ட் போர்ஷன்
3i bar plus 1 minus 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லைக் 3i is stable, so this is the irrational format. 1 minus 2y, like let's take a conjugate for 2 minus i. 2 minus i conjugate எடுக்கிறோம் because 3i the stable plus 1 minus 2y. இது like இந்த place conjugate எடுத்தோம்னா 2 plus i divided by 2 plus i அப்படின்னு கிடைக்குது. Here 3i bar is stable plus just to take multiplication எடுத்திருக்கேன். So 1 into 2 plus i 2 plus i. So just to look at the denominator பார்க்கும்போது this is a minus b, this is a plus b. We know like a square plus b square அப்படின்னு தெரியும். So a square minus b square, b ஓட பிளேஸில் i இருக்குதுனால i square. we know like very well i square value -1. ஸோ இங்கே -1 இருக்குது. ஸோ அவுட்டரில் ஒரு மைனஸ் இருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 1 or 2 டேர்ம் நீ போட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது we know very well. So 2 plus i divided by 2 square 4, i square minus 1. Again வெளியில் ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. Again 3i by stable plus 2 plus i because this is not 1, i ன்னு இருக்குது. ஸோ ஆட் பண்ண முடியாது, we can do this. So divided by 4 plus 1 5 ஆட் பண்ணியாச்சு. Now take a LCM. நம்ம LCM எடுக்கிறோம். 3 5s are 15i, 2 plus i stable divided by 5. just took a LCM எடுத்திருக்கேன். So 3 5s are 15i plus 2 plus i divided by 5. we know like this is 15i. so 15i bar அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாரை எலிமினேட் பண்ணோம்னா here minus 59 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ 15i bar which is nothing but minus 15i plus 2 plus i. we know like this is minus 15i, this is 1i. so subtract எடுத்தோம்னா minus 14i, 2 is stable divided by 5. why? because like we know like imaginary பேக்கும் ரியல் ஃப்ரண்ட்லி வைக்கிறது தான் ஜென்ரல் போர்ஷன். ஸோ அதனால தான் 14 ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு 14ஐயை பேக்கில் தள்ளிட்டு நார்மலாக இருக்கிற கான்ஸ்டன்ட் ரியல் டம்மை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். திஸ் இஸ் த செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட் ஒன்று yes finished, first option finished. So second one, if z equal to x plus iy, again form a rectangular form அப்படின்னு கொடுத்துருக்காங்க. here z equal to x plus iy, where z x plus iy அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. we know some option, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. the first one is real part of 1 by z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. here real is stable, we know 1 by z. z means what? x plus iy. ஸோ z பிளேஸில் x plus iy ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரியல் ஆஃப் 1 by x plus iy, this is irrational format. ஸோ just take a மல்டிபிள் காஞ்சிகேட் ரைஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிறத எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ப்ளஸ் ஐஒயை சேஞ்ச் பண்ணி மைனஸ் ஐஒய் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் விச் இஸ் ஏ மல்டிபிள் காஞ்சிகேட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் டுக்கே மல்டிப்ளிகேஷன் எடுத்திருக்கோம். 1 into x minus iy, x minus iy. ஸோ திஸ் இஸ் a plus b, this is a minus b. ஸோ we can write a square minus b square எழுதலாம். ஸோ x into x, x square, plus into minus minus. பட் ஹியர் ஐ ஸ்கொயர் வர்றதுனால இது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ we need this ரியல் பார்ட் ஆஃப் 1 by z. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 1 by z தான் வேணும். ஸோ ரியலை மட்டும் கலெக்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் இமேஜினரி we know like இமேஜினரி ஐ பார்ட் வந்தால் இமேஜினரி, பியூர்லி நம்பர் மட்டும் வந்துன்னா இமேஜினரி. ஸோ இமேஜினரி பார்ட்டை விட்டுட்டு ரியல் பார்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டமில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் காமன் டு ரெண்டுத்துக்குமே எக்ஸுக்கும் காமன் அண்ட் ஆல்சோ இமேஜினரிக்கும் காமன். ஸோ ரியலுக்கு எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ இமேஜினரி ஹியர்ஸ் வாட் அபவுட் இமேஜினரி அப்படின்னா மைனஸ் ஐஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பட் விச் இஸ் நோ நீட், நம்மளுக்கு அது தேவை கிடையாது. பிகாஸ் அங்கே ரியல் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜினரியை விட்டுட்டு ரியல் எடுக்கிறோம். வி நோ வெரி வெல் இமேஜினரிங்கிறது ஐ போர்ஷன். ஸோ ஐயை விட்டுட்டு ரியல் பார்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி இதில் 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹோம்ஒர்க் ஃபார் யூ, அதை நான் ஹோம்ஒர்க் ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ ஜஸ்ட்டு நான் ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ரியல் ஆஃப் ஐ இசட் கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்டேபிள் இசட் பார். ஸோ ரியல் ஆஃப் சும்மா சொல்கிறேன் ரியல் ஆஃப் ஐ இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ இசட் பார் அப்படின்னு. ஸோ ரியல் ஆஃப் ஐ இசட் பார் மீன்ஸ் வாட்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது இசட் பாருங்கும்போது எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு ஆகிடும். ஜஸ்ட் டு கே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஐஎக்ஸ்
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் I into I ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இசட் பார்னால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோ. பட் ஃபைனலாக வர ஆன்சரில் ரியல் பார்ட்டை தான் எடுக்கணும். அண்ட் தேர்ட் போர்ஷன் இமேஜினரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வி ஹேவ் சம் ஆன்சர் ஃபாலோ பண்ணால் ஃபைனலாக ஆன்சர் வரும். அதில் ஜஸ்ட் வி டேக் இமேஜினரினா ஐ பார்ட்டை மட்டும் எடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. த next one third question which is important 3 mark. If z1 equal to 2 minus I, z2 equal to minus 4 plus 3i, find if z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3i, find inverse of z1 z2 and z1 by z2 அப்படின்னா we know like inverse அப்படின்னால நமக்கு தெரியும் லைக் அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷன் போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்வர்ஸாக ஃபஸ்ட் ஒன் z1 பண்ணலாம். தென் z1 by z2 லேட்டராக ஏதோ ஃபஸ்ட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு லேட்டராக z1 by z2 ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் z1 z2 இட் கேன் பி ரிட்டன் as 1 by z1 z2. ஸோ மல்டிபிள் போர்ஷன் இருக்கும்போது 1 by பிகாஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துப்போம். ஸோ ஈக்குவல் டு 1 by z1 into z2. z1ஐயும் z2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ லைக் நான் which is rough work டைரெக்டாக பண்ணலாம். பட் உனக்கு புரியணுங்கிறதால நான் ரஃப் மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். பிகாஸ் டைரெக்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே உனக்கு வேணும்னா எழுதியிருக்கேன் பாரு. திஸ் இஸ் z1, திஸ் இஸ் z2. ஸோ யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் 2 4s are -8, 2 3s are 6i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4i, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அகைன் ஒரு ஐ ஸ்கொயர் வரும்போது ப்ளஸ் 3. ஸோ 6i ப்ளஸ் 4i 10i, மைனஸ் 8 ப்ளஸ் 3 மைனஸ் 5. ஸோ நான் டைரெக்டாக இங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு அது காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. திஸ் இஸ் ரஃப் ஒர்க் டைரெக்டாக பண்ணிட்டா. ஸோ 1 by z1 z2 மல்டிபிள் பண்ணணும். ஜஸ்ட்டு மல்டிபிள் எடுத்து இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். நவ் லுக் திஸ் இதை பார்த்தோம்னா இப்போ இரேஷனல் ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் டு கே மல்டிபிள் கான்ஜுகேட். ஸோ 1 by -5 ப்ளஸ் 10i. ஸோ அதுக்கு மல்டிபிள் கான்ஜுகேட் எடுக்கும்போது ஸோ டினாமினேட்டர் போர்ஷனை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸோ -5 இஸ் ஸ்டேபிள். மிடில் டேர்ம் தான் சேஞ்ச் பண்ணணும். சிம்பிளை ஃப்ரண்ட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ விச் டேர்ம் இஸ் கனெக்ட் போத் ரெண்டுத்தையும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை சேஞ்ச் பண்ணி மைனஸ். ஸோ சிமிலர்லி அகைன் மைனஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ ஜஸ்ட் லுக் இங்கே பார்த்தோன்னா மல்டிபிள் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ டைரெக்டாக நியூமரேட்டர் டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 into சம்திங். ஸோ சேம் டேர்ம் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த டினாமினேட்டர். இப்போ டினாமினேட்டர் பார்க்கும்போது திஸ் இஸ் a ப்ளஸ் பி a மைனஸ் பி. ஸோ a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் we know like. ஸோ 5 ஸ்கொயர் பிகாஸ் மைனஸ்னால் -5 ஸ்கொயர் மைனஸ் 10i ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -5 minus 10i டிவைடட் பை 5 ஸ்கொயர். பிகாஸ் நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் எடுத்தாலும் we know it will be positive. So 5 square 25. So 10i square, 10 square 100, i square plus minus. So minus into minus plus 100. So this is minus I square minus. So minus into minus plus 10 square 100. So just to look at a numerator பார்க்கும்போது here 5 is common together. Both also -5 is common together. So -5 outside எடுத்துட்டோம்னா remains 1 plus 2i இருக்கும். பாட்டமில் 125. ஸோ டேரெக்டாக 5 டேபிள் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது 1 5s are 5, 25 5s are 125. ஸோ remains 1 plus 2i but minus is stable. This is inverse of z1 z2. So minus is stable. 1 plus 2i divided by 25. This is inverse of z1 z2. Next we have to find z1 by z2. இதை next follow பண்ணணும். So similarly z1க்கு கான்ஜுகேட் எடுக்கணும், z2க்கு கான்ஜுகேட் எடுக்கணும். Then you follow. இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2 we know like inverse அப்படின்னா this is 1 by z1 divided by 1 by z2. we know like 1 and 1 close ஆகிட்டுனா remains bottom term numerator close change ஆகிடும். ஸோ z2 by z2 இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 1 and 1 close ஆகிட்டு remains z2 by z1 we can write. ஸோ z2 by z1 we know like we have the z2 value நம்மக்கிட்ட இருக்குது. வாட் அபவுட் z2 பற்றி நம்ம என்ன வச்சுருக்கோன்னா -4 plus 3i -4 plus 3i z1 value 2 minus i. ஸோ இதுக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் பிகாஸ் இரேஷனல் நம்பர் இருக்கனால டைரெக்டாக கான்ஜுகேட் எடுத்துட்டேன்.
லைக் இந்த டேர்முக்கு எழுதிட்டு ஸோ டேரெக்டாக காஞ்சிகேட் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ 2 minus I it can be 2 plus I 2 plus I அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும்னு சொல்லி ஃபாலோ பண்ணியாச்சு. ஜஸ்ட் டேக் ஏ மல்டிப்ளிகேஷன். ஸோ -4 into 2 -8, -4 into I -4I, 3I into 2I 6I, plus into plus but I square வரதுனால -3 divided by a plus b a minus b. So 2 square 4, I square -1. So here 1 -1 plus 1 அப்படின்னு ஆகிடும். A square, so formula a square minus b square. So 2 square minus b square, b ஓட பிளேஸில் I square. So 4 minus I square value -1. So finally we have what? 4 plus 1 5 அப்படின்னு எழுதுகிறோம். So just this is -8 -3 -11 4I plus 6I, so plus 2I divided by 4 plus 1 5 அப்படின்னு சொல்லி finish பண்ணுறோம். This is inverse of Z1 by Z2. Like very very simple, but you have to work out. நம்ம work out பண்ணால் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். The next one, the fourth question. The complex number u, v and w are related by 1 by u plus 1 by v plus 1 by w. If v equal to something, w equal to something, find u in rectangular form. u ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் 1 by u கொடுத்துட்டு u ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. we know which one is given. 1 by u equal to 1 by v plus 1 by w. so 1 by u equal to 1 by v. so 1 is stable divided by what about v? 3 minus 4i plus what about w? 4 plus 3i அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். 3 minus 4i divided by 4 plus 3i அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் லுக் ஹியர். இங்கே பார்த்தோன்னா ஸோ ப்ரீவியஸ் டேர்ம்லாம் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா a ப்ளஸ் பி நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால கிராஸ் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 1 into something இங்கே வந்துடும். 3 minus 4i ஹியர் ஆல்சோ பாட்டமில் மல்டிபிள் பண்ணுறோம். 3 4s are 12, 3 3s are 9i, 4 into 4 minus 16i, minus into plus minus 3 4s are 12, I into I square அப்படின்னு ஆகிடுது. ஸோ பிகாஸ் இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம், பிகாஸ் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ a ப்ளஸ் பி a மைனஸ் பிக்கு செட் ஆகலை. ஸோ 3 minus 4i divided by 4 plus 3i அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 4 plus 3i, 3 minus 4i அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ 4 here 3. ஸோ 4 plus 3 7 எழுதுகிறோம். 3i minus 4i which is I. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறோம். 4 plus 3 7, 3i minus 4i அதில் ஃபாலோ பண்ணும்போது ஜஸ்ட் 1i, you have remains 1i. ஸோ டினாமினேட்டர் பார்க்கும்போது 12 அண்ட் ஆல்சோ இங்கே சப்ராக்ட் எடுத்துக்கலாம். 9i minus 16i எடுத்துக்கலாம். 16i ஃபாலோ பண்ணுறோம் -7i. ஃபர்தராக இதை எப்படி எழுதலாம்னா 7 minus i divided by 24 minus 7i அப்படின்னு. பிகாஸ் 12 plus 12 24 எழுதலாம், -7i அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் டேரெக்டாக காஞ்சிகேட் எடுக்கிறேன். ஸோ காஞ்சிகேட் எடுக்கும்போது 24 plus 7i divided by 24 plus 7i அப்படின்னு ஆகுது. ஜஸ்ட்டு டு கே யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் 7 into 24 168, 7 into 7i 49i, நெக்ஸ்ட்டு I into 24 24i, நெக்ஸ்ட்டு I into 7i 7. ஸோ பாட்டமில் ஸோ இங்கே பார்த்தோன்னா a மைனஸ் பி a ப்ளஸ் பி. ஸோ ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ டேரெக்டாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது 168 + 7 175 ஆகிடுது. ஸோ 49 minus 24i சப்ராக்ட் எடுத்தோன்னா ஜஸ்ட் 25, the whole divided by 24 square, we know like 576, 7i square 49, but I square இருக்கனால minus into minus plus 49 ஆட் பண்ணும்போது 625 அப்படின்னு ஆகிடுது. ஸோ ஹியர் லுக் ஹியர் இங்கே பார்த்தோன்னா 25 is common together. ரெண்டு பிளேஸ்லுமே 25 காமனாக இருக்குன்னா அதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா 7 plus I அப்படின்னு இருக்கும் divided by 625. this is what 1 by u. பிகாஸ் நம்ம 1 by u அப்படின்னு எடுத்து தான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று u, we need u தான் எனக்கு வேணும். ஸோ u equal to just take a reciprocal, because 1 by uக்கு reciprocal எடுத்தால் தான் u கிடைக்கும். ஸோ இங்கே reciprocal எடுத்துட்டோன்னா 25 divided by 7 plus I நாடும். தென் ஆல்சோ யூ டேக் a multiple conjugate. ஸோ 7 plus I 7 minus I divided by 7 minus I காஞ்சிகேட். ஜஸ்ட்டு டேக் ஏ காஞ்சிகேட் எடுத்தோன்னா u கிடச்சிரும். தென் டேரெக்டாக நான் காஞ்சிகேட் எடுக்கிறோம். ஸோ 7 minus I
7 minus I அப்படின்னு எழுதுகிறோம். தென் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கோ. 25 into 7 minus I, this is a plus b, a minus b, so a square 49, b square plus 1. Here 25 7 minus I is stable, 49 plus 1 50 அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ 25 அண்டு 1 பீஸில் க்ளோஸ் பண்ணால் 7i by 2 அப்படின்னு ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் 25 டேபிள் யூஸ் பண்ணும்போது 125 ஆர் 25, 225 ஆர் 50 அப்படின்னு ஃபாலோ பண்ணி முடிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See you next class.